லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மீ துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாக கர்த்தாவே, உமது ஆலயத்தில் கூடி வரும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் சதா காலங்களிலும் போற்றப்படுகிறவரே, ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுவீராக. இந்த இடம் முழுவதையும் கர்த்தாவே உமது பரிசுத்த பிரசனத்தினாலே நிரப்புங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் அமரட்டும் ஆண்டவரே. புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கும் படிக்கு, பரலோகம் வாஞ்சிக்கிற ஒரு ஆராதனை ஏறெடுக்கும் படிக்கு, என் தேவனாகிய கர்த்தர் மகிழும் படிக்கு அப்பா, உமக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரை. நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தில் பலத்த காரியங்களை செய்வீராக, சபைகளிலே பலத்த காரியங்களை செய்வீராக. நாங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நடக்காது முடியாதுன்ற காரியத்திலெல்லாம் கூட நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில், துதிக்கிற நேரத்தில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆராதனை ஏறெடுக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புங்கப்பா. மாம்சத்தில் மாத்திரம் அல்ல ராஜா, ஆவியிலே ஆராதிக்க, ஆவியிலே உம்மை தரிசிக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த நேரத்தில் கிருபை தாங்க அப்பா. எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் உமது பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்.
கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிற கர்த்தரை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எகிப்திற்கு தம்முடைய ஜனங்கள் அடிமையாக போவார்கள் என்று சொன்னதும் கர்த்தர் தான். அதே போல அந்த தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்வேன் என்று சொன்னதும் தேவன் தான். சொன்ன நேரத்தில் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை எல்லாம் முறித்து போட்டு தம்முடைய ஜனத்தை ஆரவாரத்தோடு புறப்பட செய்தாரே. ஓரபலா கரபலா ஷபரா கரபரபா. இதோ செங்கடல் வழியாக அவர்களை சுகமாய் நடக்க செய்த தேவன் அவர். ஆடல் பாடல் சத்தத்தோடு அவர்கள் ஆர்ப்பரித்து சந்தோஷமாய் அதை கடந்து வந்தது போல இந்த காலை நேரத்துல எத்தனையோ அடிமைத்தன நுகங்கள் நம்மேல இருந்தாலும் குறித்த காலத்துல எல்லாவற்றையும் முறித்து போட்டு இதோ நம்மை விடுவித்து சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி அவர் சமூகத்தை கூடி வர செய்திருக்கிறாரே. எத்தனை நல்ல ஆண்டவர், எத்தனை நல்ல தேவன். நாமும் உற்சாகமாக ஆடி பாடி நடனத்தோடு இருதயத்துல களி கூர்ந்து அந்த தேவனை ஆராதிக்கலாமா? நன்மைகள் செய்தீங்கப்பா, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இருக்கீங்கப்பா. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் அல்லவோ. இதுவரைக்கும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவர் தரையில விடவில்லை. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும். உன்னை குறித்து சொன்ன சகலவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். நான் குறைவுபட்டு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் என்னை குறித்த தரிசனத்தை நிறைவேற்ற என் தேவனாகிய கர்த்தர் நீர் வல்லமை உள்ளவராய் இருப்பதனால நான் உம்மை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீர் நன்றி ஐயா.
செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே ராஜா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களையும் நினைத்து பார்க்கிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருந்த போதிலும் எங்களை குறித்த ஒரு தாழ்வான காரியத்தை ஜனங்கள் எங்கள் மேல சொல்லுகிற போதிலும் எங்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிற போதிலும் கர்த்தாவே எங்களில் நீர் எண்ணத்தை கண்டீர் ஆண்டவரே. ஓ எங்களை தேடி வந்தீர் அப்பா, உமது விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தீர் அப்பா, அபிஷேகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, வரங்களை கொடுத்தீர், வல்லமையை கொடுத்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய மேன்மையான ஊழியத்தை செய்யும் படிக்கு இன்றைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பதவி பணம் பேர் புகழ் எங்களிடத்துல இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர்கள் என்ற ஸ்நானத்தில் எங்களை வைத்திருப்பதனால நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் எல்லைகளை பெரிதாக்குகிறீர் அப்பா, எங்கள் எல்லைகளை விரிவாக்குகிறீர் ஆண்டவரே. நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற மேலான பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் கொடுத்து ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து எங்களை நம்பி பொறுப்பை கொடுத்து அனுப்புகிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பேருக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அந்த மேன்மை அல்ல, நான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக நிற்கிறேன். அந்த நன்மைக்காக அந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. தூயாதி தூயவரே, ஒருவரையே நாங்கள் பாடி புகழ்வோம் என்று சொல்லி பாடலாமா? தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாருனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாருனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் நமக்காக சிலுவையை சகித்தார். என் இயேசுவை சிலுவையில் அறைந்தது என் பாவம், நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தது.
நமக்காக உண்டாக்கின தேவன். அவர் துன்பங்களை சகித்தார், துயரங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம் சாபங்களை சுமந்தார். எனக்காக, நமக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காக அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அதே ஆட்டுக்குட்டி அவர். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பரலோகியிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்த்த வேகம் வாருமே. பரலோகியிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்த்த வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, அவர் பரிசுத்தர். உமது என் புகழை இயேசு நான் பரிசுத்தர். பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்தால தாழ்வாக நினைக்கப்பட்ட ஒருத்தன். சாமுவேல் தீர்க்கதரிசியும் கூட தாவீதை பார்த்தபோது இவனா இஸ்ரவேலின் ராஜா என்று நினைக்கத்தக்க நிலைமையில தான் தாவீது இருந்தான். ஆனால் தாவீதுக்குள்ளாக ஒரு காரியம் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தெய்வமும் தெய்வம் அல்ல, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அந்த நிச்சயம் தாவீதுக்குள்ளாக இருந்தது. தன்னை யார் ஒதுக்குனாங்க, தன்னை யார் உயர்த்தினாங்க, எதை பற்றியும் தாவீது கவலைப்படலை. ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கூட அந்த ராஜரிக அபிஷேகத்தை அவன் நோக்கி பார்க்கல, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தான். சிங்காசனத்தை பார்க்கல, தீர்க்கதரிசியை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, எதையுமே அவன் பார்க்கல. அவன் வாழ்நாள் எல்லாம் நம்ம பாடினது போல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். இந்த பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும் ஆண்டவரே, என் உயிருள்ள நாளெல்லாம் உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி சொல்லி கர்த்தரை மாத்திரம் துதித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் தாவீது. இன்றைக்கு நம்ம அது மாதிரி செய்ய முடியுமா? நம்ம கர்த்தரை பார்த்து, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு நான் உம்மை தொழுது கொள்வேன் ராஜா. என்னை நேசிக்கிற கர்த்தரை தொழுது கொள்வேன், என்னை ரட்சித்த தேவனை தொழுது கொள்ளுவேன். இந்த உலகத்தின் பாவத்துக்கெல்லாம் என்னை விலக்கி மீட்டெடுத்த கர்த்தரை, விலையேற பெற்ற ரத்தத்தை கிரயமாக கொடுத்து என்னை மீட்டு கொண்ட தேவனையே நான் துதித்து கொண்டே இருப்பேன். தாவீதுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. அவர் சங்கீதத்தில் சொல்றாரு, அந்த அந்நிய தேவர்களுடைய நாமங்களை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். என் வாய் மறந்து போய் அந்த பெயர்களை கூட சொல்லாது. எவ்வளவு வைராக்கியம் கர்த்தர் மேல. இந்த நாவினால என் கர்த்தருடைய பெயரை மாத்திரமே சொல்வேன், அவரை மாத்திரம்தான் தெய்வம் என்று நான் அறிக்கை செய்வேன். மறந்து போயும் கூட வேறொரு நாமத்தை நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளாக இருக்குது. அடுத்த பாடல் அதுதான் சொல்லுது, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன் ஆண்டவரே, கல்லோ மண்ணோ அல்ல, என் கர்த்தர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். உற்சாகமாய் பாடலாமா? மெய்யான தேவனை அறிந்து கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தும் போது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களும் திறக்கப்படும். உற்சாகமாய் சொல்லலாம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன் ஆண்டவரே, வேறு ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பான்னு சொல்லி அறிக்கை பண்ணி பாடலாமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமமும் தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும்
வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடுவேன் என்று சொன்ன போதிலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஒருபோதும் அந்த வார்த்தை குறித்து கலங்கவில்லை. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பார்த்து, நீங்கள் என்னை அக்கினி சூளையிலே தூக்கி போட்டாலும் ராஜாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும் கூட நாங்கள் அவரையே ஆராதிப்போம். நீர் நிறுத்திய பொற்சலையை ஒருபோதும் நாங்கள் ஆராதிப்பது இல்லை என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தாவே எங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜீவனே போனாலும் மரணமே நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தவர்களாக எங்களை நிறுத்த செய்யுங்கப்பா. எங்களை நிற்க செய்யுங்க ஆண்டவரே. ஒருபோதும் இதோ சாத்தானுக்கு முன்பதாக நாங்கள் அடிபணிந்து போகாத படிக்கு, வணங்காத படிக்கு, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவை நாங்கள் உம்மை உயர்த்தும் படிக்கு இன்றைக்கு அந்த வைராக்கியத்தின் அக்கினி எங்களுக்குள்ளாக இறங்கட்டும்னு சொல்லி இந்த ஆராதனை நேரத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் பார்க்கட்டும், ராஜாக்கள் பார்க்கட்டும், ராஜ்யங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதி
ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் விசுவாசத்திலே கேருபீன்கள் சேருபீன்களோடு கூட நாமும் சேர்ந்து ஆராதிக்கலாம். ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கூப்பிடுவிட சத்தத்தினால் நிலைக்கால்கள் அசைந்தது. தேவாலயத்தை வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்தது. ஏசாயா கண்டார் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்தை கர்த்தருடைய சிங்காசனத்தையும் தேவனுடைய மகிமையை கண்டார். தேவனுடைய மகிமையை கண்டு கதறினார், ஐயோ நான் அதமானேன், நான் அதமானேன். சேனைகளின் தேவனாய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. நான் அசுத்த உதடுகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களுடைய மத்தியிலே தான் நான் குடிகொண்டு இருக்கிறேன். ஐயா, என் வாய் சரியில்லை, என் உதடு சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, ஆனாலும் தேவனை கண்டேன். நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? அப்பொழுது ஒரு தூதன் ஒருவர் அக்கினி தலனை கொண்டு வந்து அதனால் ஏசாயா நாவை தொட்டு, இதோ நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன், உன் அக்கிரமங்கள் நீங்க உன்னை நான் பரிசுத்தமாக்கினேன். ஒரு பரிசுத்த அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த அக்கினி ஆண்டவரே சுத்திகரிக்கட்டும் அப்பா, சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும் அப்பா. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை
திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர் என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே தேருவின் சேராவின்கள் தேவாதி தேவனை ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன் உனக்கு சொல்லுமா உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை தவறுனாலும் எத்தனை முறை தவறுகள் செய்திருக்கிறோம் எத்தனை முறை பாவம் செஞ்சிருக்கிறோம் ஹalleluya அத்தனை முறையும் தேவன் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி நீ எழுந்து ஓடு நீ எழுந்து ஓடு நீ எழுந்து ஓடு நீ இந்த குழியில விழாதே நீ இந்த பாவ குழியில விழாதே இந்த சோதனையில விழுந்துராதே எழுந்து போ என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார் எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை போஜனத்தை தண்ணீரையும் கொடுத்து வார்த்தையில கொடுத்து நீ போ எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அந்த போஜனத்தின் பலனினால் 40 நாள் அவன் நடந்து போனான் இடையில ஒரு தண்ணி இல்ல ஒரு சாப்பாடு இல்ல ஒரே ஒரு சாப்பாடு தேவ தூதருடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் பரலோகத்திலிருந்து தேவன் மன்னாவை கொடுத்தார் பரலோகத்திலிருந்து தண்ணீரை கொடுத்தார் அந்த பலன் அந்த ஒருவேளை சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்து தேவனுடைய பர்வதமாகிய ஒரே பெண் பர்வதத்துல வந்து சேர்ந்தான் அங்கே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது இன்றைக்கு எத்தனை முறை விழுந்தாலும் சரி எத்தனை முறை சோர்ந்து போனாலும் சரி கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய நன்மை தொடரும் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் செய்ய வேண்டிய காரியம் வெகு காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறையிடறினாலும்
நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் தாயும் என் தந்தையும் என்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை நேசிக்கிறாரே, என்னை நேசிக்கிறாரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல பேப்பர் ஷீட் எல்லாம் வச்சிருங்க. அப்படியே எழுந்து நின்று இருதயத்துல கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். எத்தனை முறை மன்னிச்சீங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எத்தனை முறைப்பா. எத்தனை முறை எத்தனை முறைப்பா உம்மை விட்டு தூரம் போனேன். அத்தனையும் உமக்கு துரோகம் செய்து என்னை மன்னித்தீரப்பா. நன்மையும் கிருபையும் தொடர என்னை செய்து ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. மீண்டும் என்னை வாழ வைக்கிறீர் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை அன்பின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஒரு புது அன்பு உள்ளத்துல பிறக்கட்டும் ஆண்டவரே. உமக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியம், உம்மோடு வாழணுங்கிற ஒரு வாஞ்சையும் தாகமும் இதுவரை இல்லாத அளவு, நேற்று வரை இல்லாத ஒரு தனி அன்பு ஆண்டவரே. மே 9 வரைக்கும் இருக்கிற அன்பு அல்ல, இந்த மே 10 இந்த 2026 வருஷம் இன்னும் கொஞ்சம் நேசிக்க, இன்னும் புதுமையாய் நேசிக்க ஆண்டவரே. அது நியூ லவ் ஆண்டவரே, ஒரு ஃப்ரெஷ் லவ் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல பிறக்கட்டும் அப்பா. ஆண்டவரே நான் உங்களை நேசித்தேங்கிறது அல்ல, நேசிக்கிறேன், நேசிப்பேன், நேசிக்கிறேன், நேசிப்பேன், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆழமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. வெற்று ஆராதனையில நீங்க பிரியப்படுறது, வெறும் சத்தத்துல நீங்க பிரியப்படுகிறது இல்லப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கிற அந்த அன்பு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கிற அந்த தூய்மையான அன்பில பிறக்கிற ஆராதனையை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. பார்வைக்கு காயினும் ஆபேலும் ஒரே விதமாக பலியை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆபேலுடைய கனியை நீர் அங்கீகரித்தீர், ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் புறக்கணித்தீர். இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு? அன்போடு கூட இந்த ஜீவ பலியாக, ஜீவ பலியாக, ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் விரும்புகிறது உங்களை, நம்மை ஜீவ பலியாக விரும்புகிறார். அவன் கையில கொண்டு வந்திருக்கிற காணிக்கை அல்ல, நீங்க எவ்வளவு தேவனுக்காக செய்றீங்கன்றது இல்ல, உங்களையே தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிறது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய அன்பை. நான் நேசிக்கிற மகனே, நான் உன்னை நேசிச்சேன், என்னுடைய ஜீவனை நான் கொடுத்தேன், நீ என்னை நேசிக்கிறாயா?